வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜுவல்லரி டிசைன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஒர்க்கிங் இன்டர்ஃபேஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, அப்படின்னு நமக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி சேவ் பண்ணணும், எப்படி மாடிஃபை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம உள்ளே டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளோட ஒர்க்கை இன்னும் நம்மளால் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த இன்டர்ஃபேஸை பாதி கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இது இந்த மாதிரி இருக்காது, எல்லாத்துக்குமே தெரியும். ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி பிளாக் கலர் இந்த மாதிரி இருக்காது. இதை எப்படி இந்த கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் பண்ணிங்க. ஆப்ஷன்ஸில் போயிட்டு இங்கே அப்பியரன்ஸ்னு இருக்கும். இந்த அப்பியரன்ஸை கிளிக் பண்ணோம்னா அதில் டவுனில் சைக்கிள்ஸ் கலர்ஸ் இருக்கும். இந்த கலர்ஸில் இங்கே பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இன்கேஸ் நான் இப்போ க்ரே கொடுக்குறேன். இப்போ நான் க்ரே கொடுத்தேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் க்ரேவாக சேஞ்ச் ஆகிரும். ஆல்ரெடி உங்களுக்கு க்ரே கலர் தான் இருக்கும். பட் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் இப்போ பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். இதுதான் மேஜர் கிரிட், மைனர் கிரிட். மூணுமே நான் பிளாக் கொடுத்தனால அது கிரிட் லைன் ஆனில் இருந்தாலும் உங்களுக்கு அது விசிபிளாக கண்ணில் தெரியாது. இது செலக்டட் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது எல்லோ கலராக அது ஹைலைட் ஆகும், செலக்ட் ஆன ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்காக இந்த எல்லோ கலர். இது லாக்கட் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் உங்களோட கன்வீனியன்ட்டுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஒரு லைனையோ இல்லை ஒரு சர்ஃபேஸையோ நம்ம லாக் பண்ணி வைக்கும் போது நம்ம பண்ணுற மாடிஃபை எதுவுமே அதில் ரியாக்ட் ஆகாது. அப்போ அது நமக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக லாக்கட் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த கலர் க்ரே கலரில் இதில் இருக்குது. இதில் மற்றது எதுவும் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இன்டர்ஃபேஸ், வீடு, ட்ராக்கிங் லைன்ஸ் எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும். கிராஸ் ஹேர் ஒயிட்டாக தான் இருக்கும். இதை ஓகே கொடுத்துடலாம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பிகினிங்லேயே டூலை டூல் பாரில் பிக் பண்ணாமல் கமெண்ட் லைனில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். இன்னொன்று, எல்லா கமெண்டுமே நமக்கு ஈஸியாக பழகிடும். ஒரு கமெண்டும் நம்ம போய் இதில் எடுக்கும் போது தான் நமக்கு எந்த டைம் டிலே ஆகும், எந்த கமெண்ட் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ எல்லா கமெண்ட்டையுமே நம்ம கமெண்ட் லைன்லேயே எடுக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு ஈஸியாக நம்மளால் நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இந்த கமெண்ட் லைனை தூக்குறோம். இதிலேருந்து மேலே கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் காட்டும். அதுலேருந்து ட்ராக் பண்ணி இன்டூ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த மேலே இருக்கிறதும் தேவையில்லை. ஸோ ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் போகிறோம். இதில் இங்கே டூல் பார்ஸ் இருக்கும். டூல் பார்ஸை செலக்ட் பண்ணோம்னா இதுதான் நம்மக்கிட்ட இருக்க டூல்ஸ். இது கிராஸ் ஹாப்பர் கோல்டு நான் அடிஷ்னலாக ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை நான் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், ட்ராக் பண்ணிகிட்டே கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டூல் பார் குரூப் 16 டேப்ஸ் இருக்குது. அதை அன்செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டா நம்ம அதுவும் இந்த ப்ளகின் மட்டும்தான் நமக்கு இருக்கும். இப்போது இதுதான் இன்டர்ஃபேஸ். இன்னொன்று, இந்த கமெண்ட் லைனோட கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வரும். இதுதான் கமெண்ட் லைனோட பேக்ரவுண்ட் பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் கலர் எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஹோவர் போர்ட் செலக்டை ஹைலைட் பண்ணுறது ப்ளூ கலர் இருக்குது. இது டெக்ஸ்ட் ஸ்டைல், இது டெக்ஸ்ட்டோட சைஸ். நான் எனக்கு வேணுன்ற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணுன்ற மாதிரி. இதில் இந்த கிராஸ் ஹேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா நீங்கள் பண்ண வேணாம். கிராஸ் ஹேருன்றது ஒன்றும் கிடையாது. அதை ஓகே பண்ணிட்டேன். லேயர்ஸ் ஆட் பண்ணுறது ஈஸி தான். இங்கே போனீங்கன்னா நியூ லேயர்ஸ் இருக்கும். லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு நியூ லேயர்ஸில் போனால் அடிஷ்னல் நியூ லேயர் ஆட் ஆயிரும். அடிஷ்னல் லேயர் மாஸ்டர். நமக்கு எப்பயுமே நம்ம ஒர்க் பண்ணுற லேயரோட கலர் ஆரஞ்சில் இருந்தால் தான் மாஸ்டர் லேயர்.
நீங்கள் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அடுத்த ப்ராசஸுக்கு அந்த ஃபைலை அனுப்பும் போது அது மாஸ்டர் லேயரில் தான் இருக்கணும். அதை தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ ஆரஞ்சு கலர் அண்ட் அதோட ரெண்டர் வியூக்கு சேஞ்ச் பண்ணும்போது அது எப்படி நமக்கு வந்து ஹைலைட் ஆகணும், என்ன கலர் என்ன மெட்டீரியல் அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இது கஸ்டம் மெட்டீரியல் போகணும். டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியலில் கஸ்டம் மெட்டீரியல் கலர் சேஞ்ச் பண்ணி கலர் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த கலர் செலக்ட் பண்ணுறேன். கிளாஸ் ஃபினிஷ் வந்து நமக்கு ஒரு 15 இங்கே அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு அதோட அவுட்புட் இங்கே தெரியும். கிளாஸி ஃபினிஷிங் இதோட கலர் வந்துட்டு எல்லோ இல்லை ஆரஞ்ச் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட மாஸ்டர் லேயர். நான் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு நல்லா கிளியராக இருக்கும். அந்த வியூ பண்ணுறதுக்கும் நல்லா கிளியராக இருக்கும். டாப் வியூவில் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து நல்ல விசிபிளாக இருக்கும். கிராஸ் லைனுன்றது இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது வந்து இந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுற இடத்துலேருந்து உங்களுக்கு எது ஸ்ட்ரெயிட் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியாது. நீங்கள் வந்து கிராஸ் ஹேரை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கமாண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ளஸ் மாதிரி வந்துடும். எதுலேருந்து எது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இதுக்காக இந்த கிராஸ் ஹேர் யூஸ் பண்ணுறோம். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, கிரிட் ஸ்னாப், ஆர்த்தோ, பிளானர், ஓ ஸ்னாப், ஸ்மார்ட் ட்ராக், கம்பால், ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி. இப்போ ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி இதில் வந்து நீங்கள் ஆன் பண்ண வேண்டியது ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி அந்த ஆர்த்தோ அடிக்கடி ஆன் பண்ணுவோம். நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்றதுக்காக மேக்ஸிமம் கிரிட் ஸ்னாப் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ட்ராக்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஸ்மார்ட் ட்ராக் ஆனில் இருக்கனால நம்ம இப்போ அடுத்ததை வந்து அந்த ஸ்மார்ட் ட்ராக் ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்டு ட்ராக் பண்ணும். நீங்கள் கிட்ட கொண்டு போனீங்கனாலே அது வந்து ட்ராக் பண்ணும் எண்டை. ஸ்மார்ட் ட்ராக் ஆஃபில் இருந்துச்சுன்னா நம்ம தான் மேனுவலாக பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எண்டை நம்ம தான் போய் பிக் பண்ணணும். ஸ்மார்ட் ட்ராக் ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். கம்பால்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆக்சிஸ் வருது பார்த்தீங்கன்னா அதுதான் கம்பால். நீங்கள் வந்து இந்த கம்பால் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா இதை வந்து மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இதை வந்து ஆஃப்செட்டாக சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் சர்ஃபேஸ் டமன்ஸ் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரின்றது வந்து அதே மாதிரி தான். இப்போ டாப் வியூவில் போய்க்கலாம். இப்போ நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம் சென்டர்லேருந்து. இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். இந்த லைனை நான் அரே பண்ணுறேன். நான் அரே பண்ணிட்டேன். இந்த லைனை அரே பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனை ரீபில்ட் பண்ணி ஒரு 4 ஃபான்ஸுக்கு ரீபில்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்றதுக்காக காட்டினேன். இந்த ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி ஆனில் இருக்கனால இதுதான் மதர், இதெல்லாம் சைல்டு. மதர் சைல்டு அப்படின்னா இதுதான், இந்த ஒரு லைனை வச்சு தான் நம்ம இந்த லைன் எல்லாத்தையுமே அரே பண்ணியிருக்கோம். அப்போ வந்து மதர் இதிலேருந்து உருவான லைன்ஸ் தான் இது. ஸோ இப்போ ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி ஆனில் இருக்கனால அதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்வேஸ் ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி அப்டேட் சில்ட்ரன் இருக்கும். இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி பிரேக் வார்னிங் இருக்கும், அதை நீங்கள் ஆன் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் இதில் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே அதுலேயும் வரும். இது வந்து உங்களுக்கு நிறையா இடத்துல யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம வந்து ஒரு டிசைன்ஸ் இந்த மாதிரி ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தடவையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லை. இந்த இதை யூஸ் பண்ணால் இன்னொரு விஷயம், ஒரு இதில் வந்து நம்ம ஷேப் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இதுலேயுமே நம்மளால் அக்யூரேட்டாக அதே மாதிரி ஷேப் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆல்ட்ரு பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரி. இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அனோட்டேஷன் ஸ்டைல் வந்து டிஃபால்ட்டு தான். டாக்குமெண்ட்ஸ், கிரிட் எல்லாமே டிஃபால்ட்டு தான் அதில் இருக்குது. இதில் எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ண தேவையில்லை. நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறக்கு இதில் சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரைனோ ஆப்ஷன்ஸில் இங்கே ரொட்டேட்டில் வந்துட்டு ரிலேட்டிவ் டு வியூஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதாவது என்னோட கன்வீனியன்ட் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி அதில் இருக்க மாதிரி டிஃபால்ட்டு ஓகேனாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆல்டர்ட் ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஆலஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட். நமக்கு என்ன கமாண்டை எப்படி பிக் பண்ணணும், ஒரு தடவையும் நம்ம கமாண்டை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணி பிக் பண்ண முடியாது. அதனால் நம்ம எந்தெந்த கமாண்டை நமக்கு என்ன ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணி பிக் பண்ணணும் அப்படின்றத நம்மளே இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை வந்துட்டு ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆலசிஸ் இது நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ், இது வந்து உங்களுக்கு எவ்வளோ சேவ் டைம் வேணுமோ. இது ஆட்டோ சேவ் மோடு. ஆட்டோ சேவில் வந்துட்டு டிஃபால்ட்டாக 20 மினிட்ஸ்னு இருக்கும். நான் இதை வந்து எனக்கு 2 மினிட்ஸாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்மக்கிட்ட இன்வெர்ட்டர் இல்லை, அதனால் எப்போ வேணால் பவர் கட் ஆகலாம். அதனால் நம்ம ஃபைல் வந்து நம்ம ஒர்க் பண்ண ஏன்னா சில நேரத்தில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபைலை சேவ் பண்ண மறந்துருப்போம். அப்படி இருக்கிற போது நமக்கு இது டைமிங் கம்மியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் ஆயிரும். நம்மளால் இன்கேஸ் ரெக்கவர் பண்ணுறது முடியும். நம்மளால் பவர் கட் ஆகிடுச்சினாலோ நம்ம சேவ் பண்ணலனாலோ திரும்ப சிஸ்டம் ஆன் ஆனதுக்கப்புறம் நம்மளால் இதை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதில் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்து கீபோர்ட்ஸ்லேயும் நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கீஸ், இதுதான் மேக்ரோ கமெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்போ வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணுன்ற கமாண்டை வேணுன்ற கீஸில் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ
ஒரு இதில் நான் பண்ணி வச்சுருக்க கஸ்டமைசேஷன் என்னென்னா, எனக்கு ஃப்ரண்ட், பேக் என்ன எது ஃப்ரண்ட் எது பேக் அப்படின்றத எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக நான் இந்த கலர் அண்ட் மெட்டீரியல் யூசேஜ் ஆப்ஜெக்ட் கலர்ஸ். ஏன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ஸுக்கும் ஒரு கலர் கொடுத்து தான் நம்ம லேயரில் க்ரியேட் பண்ணுவோம். அது எனக்கு தனித்தனி லேயரில் நான் வியூ போர்ட்டில் பார்க்கும்போது எனக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆப்ஜெக்ட் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இது பேக் ஃபேஸ் செட்டிங். எது ஃப்ரண்ட் எது பேக் அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் கலர் ஃபார் ஆல் பேக் ஃபேஸஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நான் கலர் வீலில் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் விசிபிலிட்டிஸில் ஐசோகர்வ்ஸ் மேக்ஸிமம் தேவைப்படாது. அதனால் நான் ஐசோ கர்வ் அன்செலக்ட் பண்ணியிருக்கேன். ஐசோ கர்வ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். இதில் பார்த்தா தெரியும் இருக்கும். ஸ்பியரில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஒரு கர்வ், இப்படி ஒரு கர்வ், இப்படி ஒரு கர்வ், இப்படி அந்த கர்வாக இருக்குது. உங்களுக்கு ஸ்பியராக பார்க்கும்போது உங்களுக்கு அது பெருசாக தெரியல. ஓகேவா? அதுவே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்போது அது உங்களுக்கு கசன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் இந்த ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஐசோ கர்வ்ஸ் அன்செலக்ட் பண்ணிட்டு ஓகே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு வியூவே ஆகலை. ஒரே ஒரு அதாவது இந்த சீம் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஸ்பியர் க்ரியேட் ஆகிருக்கான சீம். மற்ற இடம் எல்லாமே அவங்களுக்கு ப்ளெயினாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். மற்ற சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. இவ்வளோ தான் இதில் இருக்குது. வீடியோ கஸ்டமைசேஷன் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.